படிப்படியாக மதுவிலக்கை அமல்படுத்தும் தமிழக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பள்ளி, கல்லூரிகள், வழிபாட்டு தலங்கள், மருத்துவமனைகள் அருகே அமைந்திருக்கும் 1000 டாஸ்மாக் கடைகளை மூடுவது தொடர்பான ஆய்வுப் பணிகள் தொடங்கியுள்ளன. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் பாஸ்கரன். தமிழகம் முழுவதும் 6800 டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்பட்டு வந்தன. தமிழக முதலமைச்சராக 6வது முறையாக பதவியேற்ற ஜெயலலிதா பதவியேற்ற முதல் நாளில் முதல் கட்டமாக 500 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என்ற கோப்பில் கையெழுத்திட்டார். இதைத் தொடர்ந்து கடந்த 19ஆம் தேதி சென்னையில் 58 மதுபான கடைகள் உட்பட தமிழகம் முழுவதும் 500 டாஸ்மாக் மதுபான கடைகள் முதல் கட்டமாக மூடப்பட்டன. விற்பனை நேரமானது காலை 10 மணிக்கு இருந்தது மாற்றியமைக்கப்பட்டு நண்பகல் 12 மணி முதல் டாஸ்மாக் மதுபான கடைகளின் விற்பனை நேரமானது இரவு 10 மணி வரை செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த உத்தரவு நடைமுறைக்கு வந்திருக்கிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகளுடைய எண்ணிக்கை 6300 உள்ளது. தமிழக அரசு மேலும் 1000 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட திட்டமிட்டிருக்கிறது. இதற்காக மாவட்ட ஆட்சியாளரின் உத்தரவின் பேரில் வட்டாட்சியர் தலைமையிலான குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு பள்ளி மற்றும் கல்லூரிக்கு அருகே எந்தெந்த டாஸ்மாக் கடைகள் இயங்கி வருகின்றன, வழிபாட்டு தலங்களுக்கு அருகே எந்தெந்த டாஸ்மாக் மதுபான கடைகள் இயங்கி வருகின்றன, மருத்துவமனைக்கு அருகே எந்தெந்த டாஸ்மாக் மதுபான கடைகள் இருக்கின்றன, அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய டாஸ்மாக் மதுபான கடைகள் எவை என்பது குறித்து அனைத்து விதமான பட்டியலை தயார் செய்யும் பணிகளை ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பணியானது 2 மாத கால அவகாசம் முடிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பணி முடிவடைந்தவுடன் மேலும் தமிழகத்தில் 1000 டாஸ்மாக் மதுபான கடைகள் மூடப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.